ஏன் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறாரு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன செஞ்சேன்? ஆண்டவருக்கு விரோதமா நான் ஒரு தீமை செய்யலையே, நான் அவன மாதிரிலாம் பண்ணலையே, இவன மாதிரிலாம் பண்ணலையே, நான் ஆண்டவருக்கு முன்னாடி நேர்மையானதா இருக்கிறேன். இனியும் நான் எப்படி கத்தணும், நான் இனியும் எப்படி கெஞ்சணும்? நான் உபவாசம் இருந்து பார்த்துட்டேன், நான் சாப்பிடாம ரொம்ப நாள் இருந்து பார்த்துட்டேன், நான் தண்ணி குடிக்காம கூட தான் இருந்து பார்த்துட்டேன். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேதத்தை வாசிச்சுட்டு ஆண்டவர் பேசுவதற்காக, ஆண்டவர் இந்த காரியத்துல உங்களுக்கு நியாயம் செய்வதற்காக நீங்கள் எடுக்காத முயற்சி எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லா முயற்சியும் எடுத்தும் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே தேவனுடைய பதிலே கிடைக்காம ஆண்டவருடைய அமைதியை மட்டும் பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கண்டிப்பாக சொல்றேன், ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போல உங்களுடைய கண்களுக்கும் என் கண்களுக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்களும் நானும் ஆண்டவரை அமைதியா இருக்கிறவராரே மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இல்லவே இல்லை, ஆண்டவர் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்.